ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சக்திவேல் பார்க்க போகிறோம். சக்திவேலில் வந்துட்டு வாங்க சம்பந்தின்னு தோள்பட்டையில் வாத்தி கை மேலே போட்டுக்கிட்டு வந்துட்டு செம்மையாக கூட்டு வந்து உள்ள நிப்பாட்டுறதை பார்த்தோன்னா ஆனந்த கண்ணீரே வந்துட மாட்டுக்கு, அந்த அளவுக்கு இருக்குது. அது மட்டுமா, சக்திக்கு இதை பார்த்தோன்னே செம்ம சந்தோஷம். அது அப்படியே இவ எப்பொழுதும் வாத்தி வாத்தின்னு சொல்லுவார், இன்றைக்கி சம்பந்தின்னு கூட்டு வந்து உட்கார வச்சிருக்காருன்ட்டு. அது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் ஒரு ஐயரை வர சொல்கிறாங்க. வர சொல்லி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது மாதிரி 2 மருமகளும் ஒரே நேரத்தில் கன்சீவ் ஆனதுனால ஏதாவது பரிகாரம் பண்ணுமான்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்கும்போது நம்ம ஊசி பட்டாசு சும்மா இருக்கா, அது ஏதாவது பண்ணுவோன்னு சொல்லிட்டு அது பங்குக்கு என்ன சொல்லுது தெரியுங்களா, அது பங்குக்கு உட்காந்துட்டு கேட்குது, கன்சீவாக தான் இருக்காங்களான்னு கண்டுபிடிக்க முடியுமான்ட்டு. ஐயோ இன்னும்மா நீ திரும்பல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் ஊசி பட்டாசுக்கு யோசிக்கிறது ஒரு விதத்தில் உண்மைங்கிறது தெரியல எல்லாருக்கும். அதுக்கப்புறம் ஒரு வழியாக சரின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. பேசிட்டு ஒரு பூஜை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கத்து சொல்கிறாங்க. வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாம்னு சொன்னோன்னே அவங்களும் சரின்னு சொல்லுங்கள் சக்தியை கன்வின்ஸ் பண்ணிட்டாங்க. கன்வின்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உள்ள ரூமுக்கு போகிறாங்க. வேலைன்னு என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ உன்னால் ஏதாவது பேச முடிஞ்சதா, உங்கள் அப்பாட்ட ஏதாவது பேச முடிஞ்சதா, இல்லை உங்கள் அப்பாட்ட உண்மையை சொல்ல முடியல, உண்மையை பேசுகிற உன்னாலே ஒன்றும் சொல்ல முடியலங்க போது போய் பேசுகிற என்னால் என்ன சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காமிக்கிறாரு. டெமோ காமிக்க இதுவாக ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம சக்தியும் யோசிக்க ஆரம்பிச்சாங்க. என்ன பண்ணுறதுனே தெரில. சக்திக்கு ஒன்றே செம்ம கோவம் வந்துருச்சு. நீ ஆரம்பிச்சது தான் இவ்வளோ தூரம் வந்து நிற்குது, இப்போ வந்து இவ்வளோ பெருசாக நிற்குது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்றாங்க. இன்னொரு பக்கத்து சேரனை காமிக்கிறாங்க. சேரன் வந்து அதாவது கௌரியை லவ் பண்ண விஷயத்த கேட்டுட்டு இருக்காங்க. நம்ம உனக்கு கௌரியை பிடிக்கும்னு எனக்கு நல்லா தெரியும், நல்லா கஷ்டம் அங்கேயே வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கோம். ஒட்டி கேட்டாங்க. நம்ம மீனாள் நீ வேற கன்ஃபியூஸ் பண்ணாத போன்னு சொல்லிட்டாங்க. மீனாள் வேக வேகமாக போய் ரூம் எடுத்து பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க. கவலைப்படாதமா, ஃபீல் பண்ணாதமாங்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.